கங்க்ராட்ஸ் மா, நீ அம்மாவாக போற. ஆர்த்திமா, ஜீவா, கங்க்ராட்ஸ்டா. டாக்டர்மா ரொம்ப நன்றிங்க. எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலங்க. செல்ல குட்டி. ஐயோ ஐயோ. நிறுத்தி. ஏண்டி, கல்யாணமாயி இத்தனை நாள் ஆச்சு, உனக்கு தாயாகிற பாக்கியம் இல்ல. இந்த லட்சணத்துல நீ என் பிள்ளைக்கு விபூதி பூச வந்துட்டியா? படிங்கிறது. அமுதா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த குடும்பத்தோட முத வாரிசை ஏன் புள்ள பெத்து கொடுக்க போறா. யாரும் இங்க பேசக்கூடாது. போடிங்கிறதே. கல்யாணமாயி இத்தனை நாள் ஆச்சு, உனக்கு தாயாகிற பாக்கியம் இல்ல. மாப்ள, சந்தோஷமா இருக்குங்க. ஒரு நல்லது நடந்தா தொடர்ந்து நல்லதாவே நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்க விஷயத்துல சரியா போச்சுங்க மாப்ள. நீங்க அப்பாவாக போறீங்க. இந்த குடும்பத்தோட முத வாரிச நீங்க பெத்து கொடுக்க போறீங்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆர்த்தி விஷயம் கேட்டதும் ராஜேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கு நீங்க சம்பந்தி அதெல்லாம் சிறப்பாவே பண்ணிடலாமேங்க. சரி, ஏங்க என்னங்க இதெல்லாம்? வானத்துக்கு கல்யாணமாகி எவ்வளவு நாள் ஆச்சு, இத்தனை நாளும் இல்லாம இப்பதான், அதுவும் ஆர்த்தி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனேதான் அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணுவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சம்பந்தியம்மா? சொல்லுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? மா, என்னம்மா சொல்ற? ஆமாடி, அதத்தான் சம்பந்தி இப்ப கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாரு. மா, அத்தை சொல்றதும் சரிதானம்மா. கார்த்திக் அத்தான் அத்தைக்கு மூத்த பையன், அவருக்கும் ஒரு வாரிசு வரணும்னு அத்தை நினைக்கிறது நியாயம் தானே? பரவாயில்லையா ஆர்த்தி, அம்மா ஆக போறன்னதும் உனக்கும் நல்ல குணம் வந்துருச்சு பாத்தியா? உங்க அம்மாவுக்கும் எடுத்து சொல்லு. பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். பானத்திக்கும் கார்த்தியத்தானுக்கும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கும். உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா? இதோ வந்துறேன். சம்பந்தி, அமுதா பேசுனது எதையும் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க கிட்ட எல்லா விவரமும் சொல்லிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. சரி சம்பந்தி, வாங்க நம்ம மத்த வேலையை பார்ப்போம். வாங்க. அம்மா, நான் சொன்னதெல்லாம் நிஜமா சந்தோஷமா சொன்ன நினைச்சியா? சிச்சி, அது எப்படி நினைப்பேன்? நீ ஏன் பொண்ணாச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா பாரு ஆர்த்தி, இருந்திருந்து உன் வாழ்க்கையில
எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத கூட அனுபவிக்க விடாம உங்க அப்பாக்கு கண்ணு பொறுக்கல. என்னெல்லாம் பேசுறாரு பத்தியா? சரி விடு, நீ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, சந்தோஷமா இருக்கணும். ஆ? கடவுளே கடவுளே, என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒரு சோதனை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. நல்லா வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். என் நேரம், என் தலையெழுத்து. அந்த ராஜராஜேஸ்வரி குலதெய்வம் கோயில்ல போய் உட்கார்ந்துகிட்டு என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை நாள் ஆச்சு இதுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு, இப்ப போய் சாந்தி முகூர்த்தமா, ரொம்ப முக்கியம். மா, அத்தை நம்மள வெறுப்பேத்துறதுக்காக தான் இது எல்லாமே பண்றாங்க. விடுமா, அமைதியா இரு. என்னத்தடி அமைதியா இருக்கிறது? அமைதியா இருக்கிறதா அமைதியா? சொல்றத பாரு. உனக்கு குழந்தை பிறந்த உடனே 2 மாசத்துல அவளுக்கும் குழந்தை பிறந்துரும். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவ குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. அது மட்டுமா? மூத்த பிள்ளைக்கு பிறந்த குழந்தையாச்சே, வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் காட்டி காட்டி பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? முகத்துல சிரிப்ப பாரு. என்ன ரெடியா? என்ன ஆர்த்தி லேட் பண்ணிட்டு இருக்க? லேட் ஆகாது, ரெடி ஆயிடுவோம். வானதி சொன்னா அது டபுள் ஓகே தான். அழகுனா அது வானதி தான். அப்படியே இந்த பூல கலக்குற. எதுக்கு இவ இப்படி ஜால்ரா போடுறா? அப்பா சொல்லுங்கப்பா. அத்தை உன்னை சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க சொன்னாமா. வா. சரிப்பா. அப்பா, எனக்கு சாமியா இருந்து நல்லது செய்யறது எல்லாமே அம்மாதான். அவங்கள மனசுல வேண்டிக்கிறேன்ப்பா. நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா. எல்லாம் நல்லபடியா நடக்குமா. பால் எடுத்துட்டு நீ ஒரு ரூமுக்கு போமா. சரிப்பா. வானதி வந்துட்டியா? வா வா வா, பால் எடுத்துக்கோ. வா வா, நல்ல சூடா இருக்கு, ஊத்துறேன். வா. அப்பா, அப்பா உட்காருங்கப்பா, காஃபி எடுத்துட்டு வரேன். மாமா, யாருக்குமா? உங்களுக்கு தான் மாமா. ஓ அப்படியா? இந்தாங்க மாமா. தேங்க்யூ. அக்கா, உனக்கு காஃபி? சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும் மேடத்துக்கு. கொழுப்பு பத்தியமா? காஃபில சுகர் ஜாஸ்தியா போடணுமா? சரி விடு, போட்டு விடு. எப்படியோ அந்த காஃபியை குடிக்க போறது இல்ல, அப்புறம் என்ன? எப்படி?
அத்தை, நாங்க என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீங்க பாட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ மாப்ள, நீங்க கவலையே படாதீங்க. இனிமே உங்களுக்கு டென்ஷனே வேணாங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நமக்கும் வானத்திக்கும் தானே காம்படிஷன். வானத்தி டெண்டருக்கு என்ன கோட் பண்றாலோ அத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். நீங்க அதுக்கு குறைஞ்ச அமௌண்ட்ட டெண்டர் அனுப்புங்க. கண்டிப்பா நமக்கு தான் டெண்டர் கிடைக்கும். அது சரி, ஆனா எப்படி அவங்க டெண்டர் அமௌண்ட் நமக்கு தெரியும்? வெயிட் அண்ட் see. சிவா, நாங்க ஆர்த்தி, What nonsense is this? ஆர்த்தி, மாப்ள, என்னாச்சுங்க? என்ன? எங்க உங்க பொண்ணு? எங்க உங்க பொண்ணு? என்னாச்சுங்க? எப்போ ஏதாச்சும் திருடுதல் பண்ணிட்டே இருக்கணும்ல உங்களுக்கு? நாங்க என்ன மாப்ள பண்ணோம்? என்னங்க, என்ன நடந்துச்சுங்க? ஆர்த்தி நம்ம டெண்டரை போட்டோ எடுத்திருக்கா. மாப்ள, என்ன சொல்றீங்க? போட்டோ எடுத்தாளா? என்ன மாப்ள, விளையாடுறீங்களா நீங்க? அவன் அப்படிதான், நம்மள பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பான். நான் ஒண்ணும் குறை சொல்லல, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரமாதமா இருக்கு. பொறுங்க, ஜீவா மாப்ள செஞ்ச பிரியாணியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறமா கை தட்டலாம்.
சூப்பர். ஜீவா தம்பி செஞ்ச பிரியாணி சூப்பரோ சூப்பர். மாப்ள கேட்டிங்களா? நீங்க செஞ்ச பிரியாணி தான் சூப்பரா இருக்காம். அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மாப்ள. அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகும். அத சொல்லிட்டு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இல்ல, நாம வச்சது சிக்கன் பிரியாணி போட்டி. கார்த்திக் தம்பி சிக்கன் பிரியாணியா பண்ணிருக்காரு. இப்போ ஜீவா தம்பி சிக்கனை குக்கர்ல போட்டத நாம எல்லாருமே பார்த்தோம். ஆனா அது எப்படி மட்டனா மாறிச்சு? உங்க அண்ணன் பாத்ரூம்லயே பாட மாட்டாரு. உண்மையை தானங்க சொன்ன. ஏன் இப்படி? அதெல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸ்டீலு, செங்கலு, ஜல்லி, கம்பி இந்த வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இப்ப நீங்க பேசி யாரு விலை குறைச்சி கொட்டேஷன் வாங்குறீங்களோ அவங்க தான் வின்னர். ஐயோ, எல்லாரும் கேட்டுக்கங்க. சேட்டு ரொம்ப புத்திசாலி, ஆனா பயங்கரமான கஞ்ச. பைசா லேசுல குறைக்க மாட்டான். சூதானமா பேசி புத்திசாலித்தனமா வாங்கணும். இன்னொரு விஷயம், சேட்டுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. அது வேறயா? அரகுறை இங்கிலீஷ், ஹிந்தி, உருதெல்லாம் நல்லா பேசுவார். சாண்டு, ஸ்டீல், ஸ்டோன் இதெல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கி தர போகும் அந்த வின்னர் யார்? கார்த்திக் அண்ணாவா இல்ல ஜீவா அண்ணாவா? ரெண்டு பேருமே இல்ல, வானதி, ஆர்த்தி. சரி, அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே சேட்டோட நம்பரை நோட் பண்ணிக்கங்க. ஆர்த்தி நம்பர் எடுத்துக்க. ஆர்த்தி, நீ முதல்ல பண்ணு. எல்லாரும் கேட்டுக்கங்க. சேட்டு ரொம்ப புத்திசாலி, ஆனா பயங்கரமான கஞ்ச. பைசா லேசுல குறைக்க மாட்டான். சேட்டுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. அரகுறை இங்கிலீஷ், ஹிந்தி, உருதெல்லாம் நல்லா பேசுவார். எனக்கு தான் ஹிந்தி தெரியுமே. हेलो, आप नादराम से जिया? हाँ सेठे बोल रहा हूँ. बोलिए बोलिए जी. नमस्ते जी, आप ठीक है? हाँ ठीक हूँ. बोलिए बोलिए. மா மா, ரொம்ப நேரமா அத்தை கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆமா, நான் தான் உன் அத்தை கிட்ட போய் பேசுறேன். நான் ஏண்டி அவங்க கிட்ட பேச போறேன்? சும்மா பொண்ணு நிக்க வச்சு உன் அத்தை தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா? என்ன விஷயம்னு சொல்லு.
இந்த குடும்பத்துக்கு நீதான் முத வாரிசை பெத்து கொடுக்க போறேன்னு நான் சந்தோஷமா சொன்னல, அதுவும் அத்தைக்கு பொறுக்கலடி. அதான் நான் அப்படி சொன்னா வானதி மனசு கஷ்டப்படுமாமா. அப்படிலாம் பேசாதீங்க, அவ மனசு ரொம்ப நோகும். அப்படி இப்படின்னு என்னை நிக்க வச்சு 10 நிமிஷமா பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பா, அந்த வானதி மேல என்ன கரிசனம் உன் அத்தைக்கு. மா, ஒரு விஷயம் கவனிச்சியா? இந்த குடும்பமே என்ன நினைச்சு சந்தோஷமா இருக்கும்போது அந்த வானத்தி மேல அக்கறைப்பட்டு அத்தை பேசிட்டு போறாங்க பாத்தியா? அதை தாண்டி நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவ வயித்துல இன்னும் ஒரு புழு பூச்சி கூட வரல, இப்பவே அவ மேல இவ்ளோ கரிசனம் காமிக்கிறாங்கன்னா இன்னும் அவ்வளவு உன்ன மாதிரியே கர்ப்பமாயிட்டா சொல்லவே வேணாம் ஆர்த்தி. ஆளுக்கு அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த வீட்டுல ராஜ மரியாதை தான். விடக்கூடாது ஆர்த்தி, அப்படியெல்லாம் அந்த வானத்தி கர்ப்பமாகறதுக்கு விடவே கூடாது. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த சாந்தி முகத்துக்கு தான் தடுக்க முடியாம போச்சு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவ கர்ப்பமாகாம பாத்துக்கணும். எந்த காரணத்துக்கு கொண்டும் அவளுக்கு இந்த வீட்டுல எந்த மரியாதையும் கிடைச்சிடக்கூடாது. அப்பதான் நீ இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ முடியும். நீ சொல்றதும் சரிதாம்மா. ஆனா வானத்தி இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கற நிலைமை வந்துச்சுன்னு வையேன், அப்புறம் சகல மரியாதையும் இங்க அவளுக்கு தானமா கிடைக்கும். என்னோட சாப்டர் எல்லாமே அதோட மறந்துருவாங்க. ஏய், வாய கழுவு. அந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் ஒண்ணு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு ஆர்த்தி. இந்த குழந்தை விஷயத்தை வச்சே உன் மாமியாருக்கும் இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கும் அவ மேல ஒரு வெறுப்ப வர வைக்கல, நான் சும்மா விட்டுற மாட்டேன். என்ன ஆர்த்தி, இவ்ளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீ இந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் மதிப்பும் மரியாதையும் வாங்கியிருக்க. அது அவ்வளோ சீக்கிரம் போறதுக்கு நான் விட்டுருவேனா? ஆர்த்திமா, இந்த குழந்தை விஷயத்தை வச்சே அவளுக்கு எப்படி கட்டம் கட்டுறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். ஏங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்கிட்ட எதுவும் பேசாத, நான் பயங்கர கடுப்புல இருக்கேன். டேய், எதுக்குடா இப்ப சம்பந்தமே இல்லாம அவளை பிடிச்சு கத்திட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்காதேமா. உங்க கூடவே இருக்காங்களே மூத்த மருமக, என்னாச்சுன்னு சொல்லிருப்பாங்களே. நேத்து நடந்த டெண்டர் எனக்கு கிடைக்கல, அது அவங்க கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு. நான் தோத்துட்டேம்மா, போதுமா உங்களுக்கு? ஜீவா, இது அவளோட உழைப்புக்கு இந்த டெண்டர் கிடைச்சிருக்கு. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? டெண்டர் ஒண்ணு தானா உங்களுக்கு கிடைக்கல. இவங்க ஏதோ கேம் ஆடி என்னை ஏமாத்தி டெண்டர் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிருக்காங்க. நம்ம கம்பெனிக்கு எதுவும் கிடைக்க கூடாது, நான் எதுவும் சாதிக்க கூடாதுன்னு அவங்க சுயநலமா திங்க் பண்ணிருக்காங்க. போது, நிறுத்து. போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பேசிட்டே இருக்க. யாரா கேம் ஆடுறது? நீயா அவளா? கொஞ்ச நாள் நான் வீட்ல இல்லாததுனால இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? வீட்ல போட்டி நடத்தி அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டெண்டர்ல கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்குல்ல. நீ அதை ஒத்துக்கிட்டு தானே செஞ்ச? அப்புறம் ஏன் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த டெண்டர்ல கலந்துக்கிட்ட? ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ ஜீவா. பிசினஸ்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட அந்த தொழிலுக்கு நீ ரொம்ப உண்மையா இருக்கிறது முக்கியம். உன்கிட்ட அந்த உண்மை இல்ல, அதனாலதான் உன்னால ஜெயிக்க முடியல. முதல்ல நீ உன்னை திருத்திக்கோ. நீ ஒழுங்கா இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் சரியான நேரத்துல சரியா நடக்கும். நீ ஜெயிக்கிறத விட வானதி ஜெயிச்சிட கூடாதுன்னு நினைக்கிற.
அதுதான் நீ ஒவ்வொரு தடவையும் தோத்து போறதுக்கான காரணம். முதல்ல நீ ஒன்ன மாத்திக்கோ, மத்ததெல்லாம் தானாவே மாறும். தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும். நான் எல்லா வேலையும் சரியா செஞ்சா கூட என்ன நீங்க குறை சொல்லிதான் பேசுவீங்க. நிதானமா இருக்கணும், ஓடி ஆடி வேலை செய்யக்கூடாது, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா? மறந்துட்டியா? நேரம் ஆச்சே, இன்னும் சாப்பிட வரல. என் புருஷன் மேல அக்கறையோட வந்தா நீங்க உங்க குழந்தை மேல எல்லாம் அக்கறையோட பேசிட்டு இருக்கீங்க. இத கேட்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன் நீங்க சரியா தூங்கலையா? கண்ணெல்லாம் அப்படியே சவந்து போன மாதிரி இருக்கு. ஆமா, சரியா தூங்கல. ஏன்? நேத்து அண்ணி மேல இருந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டேன். நான் அந்த மாதிரி நடந்துடக் கூடாது. நீ ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பல்ல? ஆமா, நான் வருத்தப்பட்டேன் தான். நம்ம குழந்தையும் வருத்தப்பட்டிருக்கோம்ல. ஆர்த்தி, இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். ஐ எம் சாரி. ஐயோ, என்ன சாரி அதுன்னு யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறீங்க? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஏதோ பிசினஸ் டென்ஷன், அதனால கோவப்பட்டீங்க. இனி ஒண்ணு பண்ணுங்க, இனிமே பிசினஸ வெளியில வைங்க. வீட்டுக்கு வந்தா நான், நீங்க, நம்ம குழந்தை 3 பேர் மட்டும்தான் பேசிக்கணும். ஷூர். ஆமா ஆர்த்தி, நீ சந்தோஷமா இருக்கும்படியா இனிமே நான் நடந்துக்கிறேன். உன் சந்தோஷத்தால குழந்தையும் ஆரோக்கியமா வளரும். இந்த வீட்டுக்குள்ள வானத்தியாலதான் அமைதியே கெட்டு போகுது. எனக்கு புரியுது ஆர்த்தி, பொறுமையா இருப்போம். ஏன்னா அம்மா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருக்காங்க. இன்னும் 2-3 மாசம் ஆகட்டும், இந்த வீடு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். சரியா சொன்னீங்க மாப்ள. நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க மாப்ள. நீங்க சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு உங்களுக்கு பொறுக்க போற இந்த நேரத்துல இந்த வீடும் உங்க கைக்கு தான் மாப்ள வரப்போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. நடங்க மாப்ள, சாப்பிடலாம். சரிங்க அத்தை. அவரு ரொம்ப நல்லவருடா. அவர் கண்டிப்பா கேப்பாரு. சில விஷயங்கள்ல அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, அதனாலதான் தப்பா நடந்துக்கிறாரு. ஆனா ஜீவா ரொம்ப நல்லவருடா. எல்லா மனுஷங்களுக்கும் அவங்க செஞ்ச தப்ப உணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும். அதுக்கு உன்ன மாதிரி நல்லவங்க அவங்க கூட இருக்கணும். நல்லவங்க கூட இருக்கும்போது தப்பு பண்றவங்களோட மனசாட்சி உறுத்தும். அதுதான் அவங்க பெரிய தப்பு பண்ணாம தடுக்கும். அதுக்கு நீ அவர் கூட இருக்கணும். நீ ஜீவா தம்பி கூட தான் இருக்கணும்னு நானும் விரும்புறேன். நிதானமா யோசி, அவசரப்படாத. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கொடு. இல்லக்கா, நான் கொண்டு வரேன், நீ வா. ராஜா, ஓஹோ, அப்போ ஆபீஸ் அக்கவுண்ட் விஷயத்துல நான் ஃபோர்ஜரி பண்றேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஃபோர்ஜரி பண்ணிருக்க மாட்டீங்கன்றத நான் நிரூபிக்கிறதுக்காக தான் உங்களோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் கேக்குறேன். நீங்க ப்ராப்பரா அக்கவுண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். என்ன தம்பி, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? என்னுடைய அனுபவம் தான் உன்னுடைய வயசு. வர வர இந்த ஆபீஸ்ல யார் யார கேள்வி கேட்கறதுன்ற விவஸ்தையே இல்லாம போச்சு. எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யோ, நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணுமா? இந்த கம்பெனில நீ யாரியா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யாரு கேள்வி கேக்குறாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன கேக்குறாங்கிறது தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த ஆபீஸோட போர்ட் மீட்டிங்ல நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏற்கனவே அக்கவுண்ட் சப்மிட் பண்றதுக்கு உங்களுக்கு போதுமான டைமிங் கொடுத்தாச்சு. இனிமேலும் இழுத்தடிக்க முடியாது.
நாளைக்கு மதியானம் 12 மணிக்குள்ள ஸ்பின்னிங் மில்லோட மொத்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் என்னோட டேபிளுக்கு வரணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி சாய்ஸ். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு மதியம் 12 மணிக்குள்ள என்னோட டேபிளுக்கு எல்லா ஃபைல்ஸும் வந்து சேரணும். இப்படி இல்லனா இந்த கம்பெனில இருந்து நான் உங்களை ஃபயர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்க கிளம்பலாம். இது குடிக்க போறவங்களுக்கு பிடிங்க. நல்ல சூடா இருக்கு. இத வச்சிட்டு மேடம்க்கு தேவையான டீ எடுத்து மெதுவா டிப் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு தேவையான சுகர், இப்போது இந்த குச்சியை வைத்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டும். இதை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, டீ சாக்கெட்டை எடுத்தாச்சு. இப்ப குடிங்க. நல்லா இருக்கா? இந்த ஒரு டீ ஆளியே உன் தலைவலியில அப்படியே காணாம போயிடும். ஓகே தானே? சரி, இதை குடி. எப்போவாச்சும் எனக்கு யூஸ் ஆகும்னு எடுத்துட்டு வந்தது. இப்போ உனக்கு யூஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நல்லாதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் சுகர் பத்தாத மாதிரி இருக்கு. சுகர் கம்மியாவா? கூட கரெக்டா தான் இருக்கு. அப்படியா? இப்ப கரெக்டா இருக்கு. ரொம்ப ஸ்வெட் ஆகுதா? மனதை உனக்கும் ஸ்வெட் ஆயிருக்கு. நானும் தொடச்சு விடலாம்.